உதயகுமார், பேரரசு, முரளி, சிற்பி, பைல்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கதாநாயகன், கதாநாயகி, படத்தின் இயக்குனர் அத்தனை பேரும் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நிறைந்த நல்ல மனதுடன் வருகை தந்து மன நிறைந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற நல்லவர்களாகிய உங்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஆக்சுவலா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும். இருந்தா கூட எனக்கு 12 மணிக்கு சொன்னாங்க, நான் கரெக்டா 12 மணிக்கு வந்துட்டேன். ஒருத்தரும் இல்லை, பயமா இருந்தது. அப்புறம் மோகன்ஜி ஆபீஸ் போய் உட்காந்து இப்ப போன் பண்ண பிறகு 1:45 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு உடனே ஒரு வேண்டுகோள், மேடையில் இருக்கவங்களும் தப்பா நினைக்கக்கூடாது, நீங்களும் தப்பா நினைக்கக்கூடாது, நான் 2:15 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். அப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பட் இந்த தம்பிகள், இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி, துணிச்சலோடு ஒரு படம், தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும். சகாயநாதன் நல்ல சகாயமா பண்ணி கொடுத்திருக்கார், நல்ல சிக்கனமா படத்தை பண்ணி கொடுத்திருக்கார். அந்த தம்பியும் இயக்குனராக வெற்றி பெற வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். என்னோட அருமை நண்பர் சிற்பி, நீண்டகால நண்பர், அவரும் பேக்ரவுண்ட் வாசித்ததாக சொன்னார்கள், ஒரு நல்ல இசையமைப்பாளர், அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல செல்லக்குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளக்கட்டியாக இனிக்க வேண்டும். இப்ப நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ முந்தான வெள்ளிக்கிழமை வந்த படம் பார்த்தீங்கன்னா 7 படம் ரிலீஸ். 7 படத்துல பேர் சொல்ற மாதிரி எந்த படமும் நிக்கல. பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாம எந்த படமும் சரியா நிக்கல. ஆனா சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசா சக்சஸ் பண்ணுது. இப்போ வாழைன்னு ஒரு படம், இந்த கருடன், இப்போ இன்னொரு படம் கருடன், நம்ம உதயகுமார் நல்ல விஷயம், லப்பர் பந்து, லப்பர் பந்து பெருசா போயிட்டு இருக்கு. அது ஆச்சரியமா இருக்கு. மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புறாங்க. அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம். கிராமங்கள்ல எவ்வளோ கதைகள் இருக்கு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கதை இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கு. ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல், நாகரிக தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமா எடுத்து சொன்னா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மணிபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும். அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார். படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும். பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது, சினிமாவுக்கு வர்றதில்லை. ஆனா சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள். அதனாலேதான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர, புதிய இயக்குனர்கள் வர, கலைஞர்கள் வெற்றி பெற, இப்படி மணிபாய் மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், மீண்டும் படம் எடுக்கணும். இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செல்லக்குட்டி சாங் நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, கதாநாயகன் நல்லா இருந்தார், கதாநாயகி நல்லா ஹோம்லியா அழகாக இருந்தாங்க. படம் நிறைய படங்கள் இப்போ வர்ற படங்கள் பார்க்குறோம். இதில் இந்த படம் மேக்கிங் தெளிவாக இருந்துச்சு. சாங்ஸ் ஒரு பாடலும் சரி, பாடலை
காட்சி அமைத்ததும் சரி, நல்லா ஒரு ரசிக்கிற மாரி இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி காதல் படம் பார்த்து. இப்ப 96 படம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில உள்ள காதல் வந்து எப்பவுமே ரசிக்கிற மாரி இருக்கும். அந்த டைப்ல தான் அந்த செல்லக்குட்டி கொஞ்சம் முன்னாடி ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு ஒரு மேக்கிங். ஸ்பீடா பண்றதுங்கிறதெல்லாம் அது ஒரு மேக்கிங் இல்ல அது. மக்கள் ரசிக்கிற மாரி பண்ணணும். நம்ம என்ன டைரக்டர் என்ன சொல்ல வரானோ, அத மக்கள் அப்படியே உணரணும். நம்ம ஃபீல் பண்றத மக்களும் ஃபீல் பண்ணணும். அத எடுத்து குடுக்குறது தான் ஒரு இயக்குனரோட சரியான ஒரு அதான் டைரக்ஷன் காலம். ஒரு காட்சி எடுத்தோம்னா, ஆடியன்ஸ கண் கலங்க வைக்கணும். சீன் அழுதுக்கு இருப்பான். நம்மாள் அப்படியே படம் முடிப்பான்ட்டு இருப்பான். ஏன்னா, அது அது காட்சியாக்குற விதம். இதுல அந்த இது இருந்துச்சு. அந்த ஒரு இயக்குனர் சகாயநாதன், ஒரு இயக்குனருக்கான வேலைய கரெக்ட்டா அதுல பண்ணியிருக்காரு. பாடல் எல்லாம் சொன்னாங்க, அந்த "அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே." அந்த பாட்டு பார்க்கும்போது அங்கே போகுது அப்படியே. ஆக்சுவலி இந்த மாரி வேணும்னு டைரக்டர் கேட்டு மியூசிக் டைரக்டர் போட்டுருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த பாடலுக்கு இசையமைத்த முரளிதரன், கணேசன் கணேசன் இந்த கணேசன் போட்டார். ஆமா. ஓகே. கணேசன் அவர்களுக்கு வாங்க. மேடம் நீங்க விழா நாயகன் நீங்க தான். அப்புறம் நாங்களாம் உட்காந்துட்டு நீங்க தான் இங்க உட்காரணும் வாங்க. கணேசராம். கணேசன் கொஞ்சம் கை தட்டிடுவோம். நீங்க என்ன மேடைக்குலாம் வரணும். ஓகே. அத இசை, பாடல் இசை ஒருத்தரா இருந்தா கூட, அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலேயே அத ஒத்துக்கிட்டு வந்துரு நம்ம என்ன சிற்பி சிற்பி அவர்களுக்கு அங்க அவர் தான் செட் உட்கார சிற்பி சாருக்கு வாழ்த்துக்கள். செல்லக்குட்டி ஏற்கனவே செல்லமேன்னு ஒரு படம். அதான் விஷாலுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பமா இருந்துச்சு. வெற்றி படம் அமைஞ்சுச்சு. அது மாரி இந்த செல்லக்குட்டியும் அந்த ஹீரோவுக்கும் சரி, கதாநாயகிக்கும், டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமா அமையணும். ஆ இங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் இறுக்கத்த உண்டாக்கிட்டாங்க. சிறிய படங்கள் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. படம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும். ஆனா இப்ப கொஞ்சம் பரவால்ல. ஆ மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சரா இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தா கூட, நம்ம திரைத்துறையிலிருந்து ஒரு நடிகரா அவர் பயணிச்சு, இன்னைக்கு ஒரு நமக்கு வந்து அவரு நடிகரா தான் நமக்கு அறிமுகம். நம்ம துறையில தான் அவருடைய வாழ்க்கை பயணிச்சது. இன்னைக்கு அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சரா இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம். உதயகுமார் சார் சரி, ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாத்துறது, அது தியேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது, அது இன்னொன்னு பார்த்தா இன்னைக்கு தயாரிப்பு சங்கத்துல ஒவ்வொரு சங்கமா கூப்பிட்டு வச்சுட்டே இருக்காங்க. இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், எடிட்டர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், ஒவ்வொரு சங்கமா கூப்பிட்டு வச்சுட்டு இருக்காங்க. என்னோட வேண்டுகோள் எப்படின்னா, இன்னைக்கு நம்ம திரைத்துறையிலிருந்து இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சரா இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரிடம் இத பத்தி பேசணும். இப்ப இங்க வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதங்கத்த கொட்டினாரு. அவரோட பேச்ச கேட்கும்போது நமக்கு சினிமா நேசிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு வலி வரும். அதான் நமக்கு வருது. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே 2 வரியில முடிச்சுடுறேன். 2 விஷயம் தான். எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ரஜினி காலத்திலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி, திரைப்படம்ங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம். அப்ப தியேட்டருக்கு போனோம்னா யார் போவாங்கன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்றவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே
அந்த உழைப்பின் களைப்பை தீர்க்கறதுக்கு போற இடமா தான் திரையரங்கம் இருந்தது. அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள், ஏழைகள் படம் பார்த்தார்கள். இன்று பணக்காரர்களும் படம் பார்க்கிறார்கள், தயாரிப்புல ஏழையை விடுகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு டிக்கெட் ரேட்டு, மால் ரேட்டு, பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தர மக்கள்லாம் போய் பார்க்குற இடமே இல்லை. பணக்காரர்கள் பார்க்கறதுக்கு ஒரு தியேட்டர் வேணும், நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்கறதுக்கு அவங்களுக்கான ஒரு தியேட்டர் வேணும். அடித்தர மக்கள், ஏழை மக்கள் அவங்க பார்க்கறதுக்கான ஒரு தியேட்டர் வேணும், டிஃப்ரெண்ட் வேணும். இன்னைக்கு எல்லாமே ஒன்றா இருக்கு, எல்லா இடத்துலையும் 150 ரூபா டிக்கெட்டு. அப்படிங்கும்போது எப்படி ஏழைகள் எப்படி போவான்? நான் இன்று துணை முதலமைச்சராக இருக்க நம்ம துறை, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒருத்தர் போய் துணை முதலமைச்சராக இருக்கார், அந்த படம் நான் பார்ப்பேன். அப்போ அவர் சினிமாவுக்கு சில பண்ணணும், நம்ம ஒரு வேண்டுகோள் தான். ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளை அரசே கட்ட வேண்டும். எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவுன்னு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கல்ல, இன்னைக்கு எத்தனை ஏழைகள் அம்மா உணவு சாப்பிட்றாங்க. இங்கே சினிமா துறையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மா உணவு தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஏழைகளை பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம்னு ஒன்று உருவாக்குங்க. இதுதான் உங்களுக்கு தீர்வாகுமே தவிர, இனிமேல் தியேட்டர்கள் டிக்கெட்டை குறைக்க சொல்ல முடியாது, ஜிஎஸ்டி குறைக்க சொல்ல முடியாது, லோக்கல் டேக்ஸை குறைக்க சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏறினதான், அதெல்லாம் நீ இறக்குறதுக்கே வழியெல்லாம் போயிடும். திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ, ரஜினிகாந்த் கமலஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தியேட்டர் இருக்க வேண்டும். அதற்கு அரசு வழிவகுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். விநியோக சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, செந்தமணன் அவர்களே, நாராயணன் என்கிற இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே, ரயில்வான் ரங்கநாதன் அவர்களே, இதே மேடையில் ஆங்கரா வந்து இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஆர்டிஸ்டாக இருக்கிற காயத்ரி அவர்களே, இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் அந்தமா பரவி இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோகிராஃப்லாம் நிறைய பேர் வாங்கிக்கோங்க, நல்லது. இந்த செல்லக்குட்டி படத்தோட இயக்குனர் மணிபாரதி வந்து ஏற்கனவே செந்தான்னு ஒரு படம் பண்ணார்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் சொன்னார். இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் இயற்கை எழுதிட்டாரு, டிஎஸ் முரளின்ட்டு. அதனால இப்போ இவங்களுக்கு உறுதுணையாக இசையில் நம்ம சிற்பி இருந்து பண்ணி கொடுக்குறாரு. அதனால அவருக்கு ஒரு கைத்தட்டு என்னை பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிச்சாதான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் நல்லா நீண்ட சொற்பொழிவாற்றுவாங்க. யாரு எதை சொல்லணுமோ அப்போதான் ரீச் ஆகும். அந்த கேமராலாம் வந்து வெளியில போடும். நம்மளாம் நீங்கள் விஐபி, நான்லாம் விஓபி, அதனால உங்களுக்கு தான் மரியாதை உண்டு. அதனால நீங்கள் நல்லா பேசுவீங்க. நீங்கள் பேசுறது கைத்தட்ட வந்தவன் தான் நான். இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து வாழ்த்துறதுங்கிறத ஒரு லட்சியமாக வச்சுருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா நடித்த படங்களுக்கே நடிகர்கள் வர்றதில்லை, நடிகைகள் வர்றதில்லை. அப்புறம் வந்து அதை விட பெரிய விஷயம், இப்போ இத்தனை கேமரா வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு முதல்ல கைத்தட்டணும். ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள்னா இந்நேரம் ஒரு 150-200 கேமரா வந்திருக்கும். அந்த படங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. நான்லாம் மெர்சல் படம் பிஆர்ஓ பண்ணும்போது ஒரே ஒரு செல்லு தான் வெளியில் கொடுத்தேன், அது காட்டு தீயா பரவி வந்துச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சாதான் வருஷத்துக்கு 250 படம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வந்து சேரும். புது ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ இவர் நம்ம ராஜன் சார் தலைவராக இருக்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் இவர் ராஜன் சார், அடுத்து செக்ரட்டரி வந்து கலைப்புலி சேகர். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்க சார்பில். இந்த சிறு முதலீட்டு படங்களை திரையரங்குகளை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுற வேலையை அந்த 9 ஏரியாவில் இருக்க
விநியோக சங்கம் செயல்படுத்தினா நல்லா இருக்குன்னு பேசியிருக்கோம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராங்கா கைட் பண்ணி ஏற்கனவே நிறைய முதலீடு பண்ணி மறுபடியும் வந்து செலவு பண்ணி அவங்க லாஸ் ஆகுறாங்க. அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சதில் அவங்க அதுக்கான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த செல்லக்குட்டி படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் நடித்தவங்க தொழில்நுட்ப கலைஞர்லாம் மிகப்பெரிய ஆளாக வரணும். இந்த படம் பாட்டு ஒன்று பார்த்தோம். நம்ம சிவாஜி கணேசன் நடித்து பாரமங்களை பாடுன்னு நினைக்கிறேன். அவள் பறந்து போனாலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. எனக்குரிய அந்த ரிசர்வன்ஸ் இருக்கிறதுனால இந்த படமும் இந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.